ஹலோ கைஸ், வெல்கம் டு பாஸ் கேமர்ஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன கேம் ப்ளே பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, கிராணி ஒன்ல கிராண்ட்பா வச்சு ப்ளே பண்ண போறோம் கைஸ். அது ஒரு ஏபிகே மோட்ல கிராணி கிராண்ட்பாவும் கிராணி ஒன்ல இருப்பாங்க. சாரி கைஸ், கிராணி எப்பவுமே இருப்பா. கிராண்ட்பா வந்து கிராணி ஒன்ல வருவான். அது பேனி கார் எஸ்கேப் பண்ண போறோம் நம்ம இந்த இதில் வாங்க. ஆனால் கண்டிப்பாக ஈஸி மோடில் போட்டுடலாம். ஏன்னா கிளம்ப வேறு இருக்கன்னா ஃபஸ்ட்டு என்னென்ன தெரியாமல் நம்ம உள்ளே போய் எஸ்கேப் ஆக முடியாது. அதனால் ஈஸி மோடில் போட்டு ப்ளே பண்ண வச்சிடலாம். கைஸ், அது மாதிரி யாரும் நம்ம சேனல் லைக் பண்ணதில்லை, சப்ஸ்கிரைப் பண்ணதில்லை. ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கைஸ். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு நெக்ஸ்ட் மோட்டிவேஷன் வந்துட்டு இருக்கும். மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன கேம் ப்ளே பண்ணலாம்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கைஸ். வாங்க சீட்டா கேம்குள்ளே போயிடலாம். என்னடா இப்போ எந்திரிக்கணும், இந்தரா கிளவியே இருக்கும்போதே அந்த பொழப்பா. இப்போ கிளவு வேற இருக்கலாம். ஓ மை காட், என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பார்ப்போம். போனோம் இங்கே என்னடா பொருள் கைஸ் பார்ப்போம். ஏன்னா இங்கே வந்து ஒவ்வொரு பொருளும் ஒரு இடத்துல இருக்கும். பழைய கிராணி மறிக்காது. பார்ப்போம். இதுக்குள்ள பாத்ரூம்குள்ள போய் ஏதாவது பொருளுக்கு பார்த்துருந்தாலாம் கைஸ். என்னென்ன பொருளுக்கு பார்க்கலாம். என்ன ஒண்ணுமே இல்லை. ஆடா கிழட்டு மூதேவி எங்க எடுத்து வச்சிருக்கேன். அந்த சாரி கைஸ், அந்த கிழவன் தான். டேய் கிழட்டு பயல எங்கடா இருக்க? உன்னை வேற கிராணி ஒன்ல பார்க்கணும்டா புதுசா. கிழவா இவன் வேற எங்க வச்சுட்டான்னு தெரியலையே. அறவோதான் நாயி. என்னடா எதை நிற்கிறான்? ஒண்ணுமே இல்லை. ஒரு பக்கு கீழே போகுதுடா. நான் போய் தள்ளி பார்ப்போம். என்ன ஒவ்வொரு இடத்துல ஒரு பொருளுக்கு நான் ஒரு பொருள் காண எல்லாம் நிற்கி பார்த்துட்டு இருக்கிறேன். இதே பொருளுக்கு பார்க்கலாம். இதுக்கா இல்லை என்னடா டேய் எஸ்கேப் பண்றதுக்கு இருக்கா இல்லையாடா? கைஸ் இங்கே கிணத்தோட இது கிடச்சிருக்கு கைஸ். இதை கொண்டு போய் நம்ம கிணத்து செட் பண்ணி பார்ப்போம். வந்தாச்சு, கிணத்து வந்தாச்சு. இப்போ கிணத்து சுற்றுவோம். சுத்து இது வேற இவ்வளோ லேட் ஆகுது. சீக்கிரம் வா கமான். இந்த சுற்று இந்த கிணறு வந்து 80 பேண்ட்டை சுற்றிடுவான் சீக்கிரம். வந்துச்சு. காரோட இன்ஜின் மூடி கிடச்சிருக்கு கைஸ். வா சூப்பர். கார் எஸ்கேப் பண்ணலாம்னு நினச்சா கண்டிப்பாக கார் எஸ்கேப் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொண்டு காரில் செட் பண்ணிடுவோம். இங்கே இங்கே துப்பாக்கியோட ஸ்டார்ட் பீஸ் தான் இருக்குது. இங்கேருந்து நம்ம நேராக கார் இடத்துக்கு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஜின் மூடி செட் பண்ணுவோம் கைஸ். நம்ம வந்து முக்கியமான இதை மட்டும் காட்டுறேன். ஏன்னா இந்த ஃபுல்லாலாம் காட்டல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்காக போகும். அதனால் நான் வந்து கட் பண்ணி முக்கியமான இது மட்டும் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒன்றும் இல்லை. அப்படியே நேராக பார்த்தீங்கன்னா கிளையோட சீக்கிரம் வந்துட்டேன். இங்கே தான் ரிமோட் இருந்தது. சரி ரிமோட் எடுத்து ஸ்ட்ரைட்டாக அப்படியே இந்த அங்கே சைடு போய் ரிமோட்டை யூஸ் பண்ண வந்துட்டேன். ஆனால் அதுக்குள்ளே இங்கே கிளையோட சவுண்ட் இருக்குது. எங்கேக்கான்னு தெரியலையே. கிளட்டு வந்து மேலக்கலாம். இப்போ இங்கே யூஸ் பண்ணிட்டு இந்த ரிமோட் எங்கே தூக்கி போட்டு போயிடலாம். அவன் வரக்குள்ள நான் ஓடி போயிடலாம் கைஸ். ஓடுறோம் கிளட்டும் போது ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் வந்து கிழவன் எங்க வந்து சிக்கவே இல்லை கைஸ். கிழவன் எங்கே போனான்னு தெரியல. கிழவா ஒரு வேலை கடைசியில் இன்ட்ரோ ஸ்கீம் கொடுப்பான் என்னமோ தெரியல கைஸ். இந்த கிளத்து போய் நாளை காணும். இது வந்து பார்த்தீங்கன்னா கார் எஸ்கேப் பண்ணுறது, டோர் எஸ்கேப் பண்ணுறது இருக்கும் தெரியுது. பேஸ்மெண்ட் எஸ்கேப் இல்லை. பேஸ்மெண்ட் அப்படி ஒரு கான்செப்டே இல்லை. கிச்சன் வந்து பார்த்தா தர்பூசணி எல்லாமே கிடைச்சது. மீட்டு எல்லாமே இருக்கு. ஆனால் ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு இடத்துல இருக்குது. கிளவி செடி வாங்கிச்சு. அடுத்து கிளவன்ட்டு தான் ஐயோங்களே. டேய் கிளட்டு நாயே எங்கடா கொஞ்சிட்டு இருக்கு? நீ இருக்கிறதுனால இன்ட்ரெஸ்ட் எல்லாம் அப்ளை பண்ணிட்டு இருக்கிறேன். கிளவன் கடைசியில இருந்து இன்ட்ரோ கொடுப்பான் பாருங்க. மாசம் இன்ட்ரோ கொடுப்பான். கிளட்டு பாயில நம்ம சொல்லுவோம். அப்புறம் இந்த டோர் பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல போய் அந்த தர்பூசணி பார்த்துக்கு புழங்க போகிறோம். ஏன்னா அதுக்குள்ள என்ன பொருள்னு பார்ப்போம் கைஸ். தர்பூசணி எடுத்துகிட்டு போய் நேராக இங்கேருந்து நம்ம தர்பூசணி புழக்கிற இடத்துக்கு போகிறோம். வந்தாச்சா இல்லை கைஸ். பார்த்தீங்கன்னா இப்படி போய் இங்கே ஜன்னல் வழியாக எடுத்து குதிச்சிருவோம். குதிச்சாச்சா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தர்பூசணி வச்சு இதுக்குள்ள என்ன பொருள் தெரியும். மெயினாக பெட்லாக்கி அந்த ஸ்பார்க்குள்ள மாதிரி கிடைக்கும். என்ன பொருள் இருக்குது? கார்கி. என்னடா பிளாக் கலர் இருக்குது கார்கி. கார்கி எடுத்துகிட்டு போய் நான் வேற காருக்கு எடுத்து வந்தாச்சு. இது என்ன இருக்குன்னு பார்ப்போம். என்னடா இருக்கு? வெப்பன் கி. செத்தாடா நீ கிளட்டு மூதேவி. இன்னைக்கு உன் புருஷனுக்கு உனக்கு நீ இந்த இடத்துல சமாதி கட்டுறேன். எடுத்தாச்சா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெப்பன் கி இது எடுத்தாச்சு. க்ரௌபார்னு வருது கிராஸ் போ. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிளவி கொடுத்துடலாம். எங்கே காணுது? இங்கே தான் இருக்கியா? வா அந்தா வாடி வாங்கடி மொட்டாய் கிளவி. எங்கடி உன் புருஷன்? அவன் ஆளே காணோம். கிளட்டுனா எங்கடா ஒழிஞ்சிட்டு இருக்கு? நானும் வீடு சுத்திட்டு இருக்கிறேன். எங்க இருக்கானே தெரியலையே. எப்படிங்க என் கிளைப்படுத்துட்டு போச போய் தள்ளுறி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே இருக்கிற மூலம் ஸ்க்ரூ டிரைவர் எடுப்போம். ஏன்னா அதுதான் மெயினாக வேணும் கைஸ். அழிய உரை சொட்டா கிளவி. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டிரைவர் கண்டாடிப்போமா? போடு. கீழே வந்துச்சா? வலியுறி. இப்போ ஸ்க்ரூ எடுத்துட்டு போய் சரியான ஸ்க்ரூ டிரைவர் பார்த்தீங்கன்னா கிளையோட சீக்கிரம் ரூம் கீழே வந்துட்டேன். ஏன்னா அந்த படிக்கிறதுல அந்த இது இருக்கும். சீக்கிரம் அந்த போகிறதுக்கு ஸ்க்ரூ டிரைவர் போட்டு எடுப்போம். என்ன இருக்குன்னு பார்க்கலாம். என்ன இருக்கு? சேஃப் கீ. போயில சேஃப்டி கொடுத்துருக்கானுங்க. சரி சேஃப்டி எடுத்துட்டு போய் அதுக்குள்ள என்ன பொருள் பார்த்துட்டு இருப்பான். பார்த்தா இதுல வேற மெதுவாக போறான். ரொம்ப மெதுவாக போறான். சரி வேகமா போயேண்டா. இந்த வரப்போகிற கிளம்பு இதை இன்ட்ரோ கொடுப்பானோ பார்ப்போம் கைஸ். ஏன்னா பேட்டரி இருக்கு. சரி சூப்பர் பேட்டரி. கார் எஸ்கே தேவையான பொருள் பேட்டரி கிடைச்சிச்சு.
இப்போ பேட்டரி செட் பண்ணிட்டு அடுத்து நம்ம வேறு ஏதாவது பொருள் பார்க்கலாம் கிளம்பலாம். இந்த கிழங்கு வேற இருக்கான்னு தெரியல, திட்டு போய் இது வந்துட்டு போவாங்க. அந்த கிழட்டு மூதேவி எங்கே இருக்கான்னு தெரியல, பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து நெக்ஸ்ட்டு அங்கேருந்து நேரம் இங்கேருந்து பார்த்தா இங்கே ஸ்பெஷல் கீ கிடந்தது. அதே ஸ்பெஷல் கீ எடுத்துகிட்டு நேரம் மேலே வந்துட்டேன். ஏன்னா ஸ்பெஷல் கீ போட்டு நம்ம நெக்ஸ்ட் அந்த மீட்டு பார்த்தோம் கிச்சனில், அதை எடுத்து வந்துடலாம்னு சொல்லிட்டு நான் மேலே வந்துட்டேன். இப்போ நான் போட்டால் தான் இப்போ நம்ம கீழே போய் கிச்சனில் மீட் இருக்குது, அதை எடுத்து வந்துடலாம். அந்த ஸ்பெஷல் கீ பார்த்தீங்கன்னா அந்த சிலந்தியோட பெட் ஒன்று வச்சு, சிலந்தியோட பெட்டு கிராணியோட பெட் ஒன்று இருக்குங்க. அந்த அதான் சிலந்தி, அந்த சிலந்திக்கு வந்து நம்ம தீனி போட்டு அதுக்கு இருக்கிற பொருளை தூக்கிட்டு ஆட்டை போட்டு போகிறோம். அதுதான் இது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க அதுதான் சிலந்தி அந்த சைடு இருக்குது. இப்போ இதில் மீட் வச்சோன்னா அதை வந்து திங்க ஆரம்பிச்சிடும். போய் நம்ம அங்கே இருக்க பொருளை ஆட்டை போட்டு வந்துடலாம். என்ன பொருள்னு தெரியல, பார்ப்போம். காக்கா ஃபுட்டு, சரி காக்காட்ட எப்படி நேராக அங்கேருந்து நான் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா காக்கா ஃபுட்டாக போட்டு என்ன காக்கா வச்சுருக்கேன் நீ? பிளே ஹவுஸ் கீயா, சூப்பர், சரி கொடு. அப்படியே அங்கேருந்து நேராக்கி இங்கே வந்து வீட்டு வெளியே வந்து இங்கே பிளே ஹவுஸ் கீ இங்கே தூக்கி போட்டேன் இந்த இடத்துல. அப்புறம் பார்த்தீங்கன்னா காகுவில் வேணும். ஏன்னா இது இங்கே வந்து 2 பொருள் இருக்கும், 2 பொருளுங்கிற மாதிரி ஒரு பொருள் இருக்கும், அது இருக்கிற நம்மளுக்கு 2 காகுவில் வேணும். ஒரு காகுவில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு, நான் பார்த்து கண்டுபிடிச்சிட்டேன். இதையே கொண்டு போய் நம்ம வெளியே போட்டுடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னொரு காகுவில் வேணுங்க. அது வந்து எனக்கு மேலே தான் இருக்கும். ஏன்னா அது இருக்கிற நமக்கு பார்த்தீங்கன்னா செயின் கட்டர் தேவைப்படுச்சு. செயின் கட்டரில் வெறும் கட்டர் இருந்தாலே போதும் அப்படின்னு நினைக்கிறேங்க. அப்படியே அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நேராக நான் புக் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இதான் இங்கே ஒரு இது இருக்கும், சீக்ரெட் ரூம். அதுக்குள்ளே அந்த புக்கை வைக்கணும். அதை வச்சா தான் அந்த கிளையை வாமிட்டு சாவி கொடுப்பான். பட் ஆனால் அப்படி நான் நினச்சிட்டு போய் வச்சேன். பட் ஆனால் அப்படி ஒரு பேஸ்மெண்ட்டுக்குள்ளே போகிற வழியை காணோம். என்னடா அது, டோய் கிளையை உள்ளே முளைச்சி வரானோ? இவ தான் கிளைவியோட அம்மாவா? யாருன்னு தெரியல கைஸ், கதையை நான் பார்க்கல, யாருன்னு தெரியல, அம்மாவா ஆயாவா யாருன்னு தெரியல. ஆனால் அடிச்சு தொங்குறேன்னா தெரியுது. அதாவது நான் கிராஸ் போடுறது இருக்க கண்டிப்பாக கீழே வந்துட்டேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த சைடு இது இருக்கு கைஸ், அந்த ஃப்ரீசர். அதுவும் இல்லாமல் உள்ள ஒரு பொருள் இருந்தது, அதை பார்த்தேன். சரி இங்கேருந்து கட்டின அந்த வாட்டர் இதை அடைச்சோம்னா கண்டிப்பாக அந்த இது டோர் அன்லாக் ஆயிரும். அன்லாக் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா அதான் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ரெஞ்ச் இருந்தது. அப்படியே ரெஞ்ச் எடுத்து பார்த்தீங்கன்னா நான் நேராக அங்கே எங்கே வந்துட்டேன்னா ஸ்ட்ரைட்டாக கார் கிடக்கு வந்துட்டேன். ஏன்னா ரெஞ்சு போட்டு இங்கே இருக்கிற 4 மேலே இன்ஜின் முடி ஸ்ட்ரைட் பண்ணணும். 1 2 2 3 4 5 6 இன்ஜின் க்ளோஸ் பண்ணிவிட்டு அது வந்து பேக்கில் இன்ஜின் இது ஊற்றணும். நானும் சரி ஒவ்வொரு பொருளும் தெரியும் சொல்லி வெளியே வந்துட்டு இருக்கும்போது ஐயா சிறக்காளி வந்துட்டு ஓட கேள்வி டே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல எந்திரிச்சு இப்போ நம்ம என்ன போகிறோம்னா முதல்ல அந்த கிளையை போட்டு தள்ள போகிறோங்க. ஏன்னா உஷாடு இருந்தால் நம்ம கண்டிப்பாக உட்காக்க மாட்டான். முதல்ல அவ்வளோ போட்டு தள்ளுவோம். இவ்வளோ போட்டு தள்ளுறதே கிராஸ் பவர் அங்கே போட்டு வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பார்க் பிளக் சூப்பர். பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் பிளக் போய் செட் பண்ணி தந்துடலாம். அங்கேருந்து நேராக இங்கே வந்துட்டாங்க ஸ்பார்க் பிளக் செட் பண்ணுறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா காருக்கு தேவையான எல்லா பொருளும் செட் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். ஸ்பார்க் பிளக்கு இருக்குது, பேட்ரி இருக்குது, காரோட கீ இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வேணும், பெட்ரோல் கேன் வேணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் கேன் வேணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பெட்லா கீ வேணும். இது 2 எஸ்கேப் ஆயிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐயோ மை காட் சொட்டா கிளவி எங்கே போனாலும் கரெக்டாக அடிச்சுக்கிறா சொட்டை என்ன கிளவன காணாங்க. இங்கடா கிளவன், டே கிளட்டு போயில என்னடா உன்னை பார்க்கறவங்கள கேமே முடிஞ்சுன்னு போல தெரியுது. எங்கே போனா கிளவன் வரும்போதுதான் எங்கடா பக்கில் மாட்டிட்டு இருக்கே டேய். அப்படி பார்த்தீங்கன்னா நேரம் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ரிமோட் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரூமுக்கு வந்துட்டேன். ஏன்னா பார்க்கும்போது ஹேமர் இங்கே இருக்குதுங்க வையால. பார்த்தீங்கன்னா ஹேமர் பார்த்தீங்களா, ஹேமர் நான் பார்த்தீங்கன்னா சிட்டாக மேலே போக ஆரம்பிச்சிடலாம். மேலே பார்த்தீங்கன்னா இந்த பிளாங்கை மேலே உடைப்போம். 1 2 3 இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிளாங்கை எடுத்து அங்கே செட் பண்ணிவிட்டு அங்கே போக போகிறோம் கைஸ். செட் பண்ணிடலாமா? பண்ணியாச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள பொருள் பார்த்தா துப்பாக்கியோட பீஸ் இருக்குது, ஷாட்கன் பீஸு. சரி விட்டுறேன், இது நமக்கு தேவையில்லை, நமக்கு ஆல்ரெடி கிராஸ் போக சொல்லிட்டு சும்மா இருந்து இந்த கிளவி தஸ்து சவுண்டு பார்க்க வச்சுருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன போகிறோம்னா நமக்கு செயின் கட்டர் வேணும் கைஸ். செயின் கட்டர் கட்டை பிளேன் வேணும். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த கட்டிங் பிளேன் எங்கே எனக்கு தெரிஞ்சிருச்சு. அது அந்த கிளையோட சீக்கிரத்தும் ஒரு பிளாங்க் இருக்குது, அதை உடைக்கணும். அதான் வந்துட்டேன். 1 2 3 இதுதான் கைஸ் அந்த கிளையோட சீக்கிரோட ஒரு பிளாங்க்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அதை உடச்சி இதுக்குள்ளான பொருள்னு சொல்லி பார்க்கலாம். இது வேற, இது எடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா செயின் பார்த்தீங்கன்னா கட்டிங் பிளேயரிங் இருக்குது. இதை தவிர நேராக மேலே போயிட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 பொருள் கைஸ். ஒன்று பார்த்தீங்கன்னா பெட்ரோல் கேனுக்குது, ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த காக்வீல் இருக்குது. அதனால சரி ஓகே. வந்து பெட்லாக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த காக்வீலுக்கு சொன்ன பார்த்தீங்களா அந்த பிளே ஹவுஸ்குள்ளே தான் இருக்கணும். ஏன்னா அங்கே தான் இருந்தாகணும், வேறு எங்கேயும் இருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த கட்டிங் பிளேயர் எடுத்து பெட்ரோல் கேன் தூக்கி கீழே போட்டு வந்துடலாம். இதை வேறு அவுக்கணுமா? சீக்கிரம் தள்ளு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம பெட்ரோல் கேன் தூக்கி போட்டுருவோம். இது வேறு கரெக்டாக உழுவாதே, உழுந்து தோலை என்னடா உழுக மாட்டேது கீழே. கீழே போ. ஊந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா காக்வீல் இருக்குங்களா, காக்வீல் எடுத்து நம்ம டேரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கீழே போயிடலாம்.
நான் அதான் காக்வீல் அங்கே இருக்குங்கதா. நம்மளுக்கு 2 காக்வீல் கிடச்சிருச்சு. நம்ம கண்டிப்பாக அதுக்குள்ளே ஏதோ கீ இருக்கும். அது என்ன பிளே ஹவுஸ் கீ தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா பிளே ஹவுஸ் எடுத்துட்டு பிளே ஹவுஸ் கீ இப்போ பிளே ஹவுஸ் கீ இருக்க ரூமுக்கு தான் கிளம்ப போகிறோம். பிளே ஹவுஸுக்கு நம்ம கிளம்ப போகிறோம். அங்கிருந்து நேராக ஒடியாந்து வெளியே குதிக்க போகிறேன். ஏன்னா பிளே ஹவுஸ் இது வெளியே தானே இருக்குது. பார்த்தீங்கன்னா செட் பண்ணிடுவோமா? இப்போ போய் செட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். முதல்ல பிளே ஹவுஸ் கீ பூட்டை ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் சொல்லு. பார்த்தீங்கன்னா காக்வீல் எடுத்துகிட்டு செட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செட் பண்ணியாச்சா? அடுத்து இன்னொன்று நீங்கள் கிளவி தந்துட போனடா, சவுண்ட் கேட்குது. ஆஹா, கிளவி வர ஆரம்பிச்சிட்டாங்க தெரியுது கைஸ். செட் பண்ணிடுவோம். கிளட்டும் போதே ஃபாலோ பண்ணுறேடி பாடி சொல்லா. பார்த்தீங்கன்னா உள்ள பெட்டில் கீதா கைஸ். அவ்வளோதான் கைஸ். காரை சக்தியான பொருள் எல்லாம் கிடச்சிருச்சு. எஸ்கே போய் கிளம்பிட்டே இருக்க வேண்டியதான். ஆனால் என்ன கிளவனை தான் காணும். டே கிளவா உன்னை பார்க்க தான் மெயினாக வந்தேன். எங்கடா போனேன்? அறப்போதான் நாய். மோளை எடுத்து போவாங்க கைஸ். மறந்தே போயிட்டு அந்த கிளவனை பார்த்துக்கிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காசுக்கான எல்லா பொருளும் கிடச்சிருச்சு. இப்போ எஸ்கேப் பண்ண வேண்டியது. கிளை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டா. உள்ள குதியா குதிடா. குதிச்சது கைஸ். இப்போ தான் வேகமாக ஓடி போய் முதல்ல பெட்லாக்கி மேலே போட்டு அந்த காரோட சொற்ற மேலே மேலே தூக்கி விடுவோம். ஓடுறான் போகிறது டிராஃபிக் வச்சு போகிற கிளவி. பெட்ரோல் கேனிங் இருக்கா? போய் பெட்லாக்கி போட்டு வந்து எடுத்துடுவோம். கிளவி போட்டு தள்ளிட்டு போகலாமா? வேணாம் கைஸ். கிளவி உசோட வச்சு எஸ்கேப் போவோம். ஏன்னா நம்ம நிறைய டைம் கேம் ப்ளே பண்ணும்போது கிளவி போட்டு எஸ்கேப் ஆகிருக்கும். இந்த டைம் பார்த்தீங்கன்னா கிளவியை விட்டுட்டு எஸ்கேப் ஆயிடலாம். உசோட பார்த்தீங்கன்னா பெட்ரோல் கேன் எடுத்துட்டு சரி கீழே போய் பெட்ரோல் ஊற்ற போகிறோம். சீக்கிரவா இப்போ ஊற்ற அப்படியே அந்த சேராக ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் கைஸ். ஊத்துறா ஃபுல் டேக் நான் போடலாம். இன்னைக்கு நம்பு ஏய் நம்பு இன்னைக்கு எஸ்கேப் ஆகுது உறுதி கைஸ். பார்த்தீங்கன்னா நம்ம கார்ஸ் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இது மாதிரி ஹாரர் கேம்ஸ், ஃபன் கேம்ஸ் நம்ம சேனல் டெய்லி வந்துட்டு இருக்கும். அது மாதிரி யாரும் லைக் பண்ணுறதில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணதில்லை. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் நெக்ஸ்ட் வீடியோ கேட்க முடியும். அது மாதிரி யாரும் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. கமெண்ட் பண்ணுங்கயா இன்னும் கேம் ப்ளே பண்ணுறதுன்னு. விடுங்க கைஸ். நம்ம எப்போ பெரிய யூடியூபராக வருது. அதனால சீக்கிரம் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா இப்போ கார் எடுத்துட்டு நானும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். அவ்வளோதான். கிளட்டும் போதே எஸ்கேப் போகிறோம்டி ஒட்டாடி கிளட்டு சிரிக்கி இது ரிவர்ஸ் ஃபாலோ. ஆனால் கடைசி வரைக்கும் கிளவான கண்ணில் காட்டவே கைஸ். ஒரு வேளை ஈஸி மூலம் கட்டி கிளவ வரமாட்டேன்னு நினைக்கிறேன். அப்படி தான் நினைக்கிறேன். நார்மல் மோடு ப்ளே பண்ணி பார்ப்போம். ஏன்னா அன்றைக்கி நான் ப்ளே பண்ணும்போது வந்தான் கிளவேன். இன்னைக்கு வரல. நம்ம ஈஸி மூலம் கட்டி கிளவ வரமாட்டான்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் டைம் நார்மல் மோடு போட்டு கண்டிப்பாக வேறு எஸ்கேப் பண்ண போகிறோம். ஸோ கைஸ் வரட்டாடி கிளவி இவன் நான் வீடியோ என் பண்ணிக்கிறேன். மறக்காம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே கைஸ், டாடா பை பை, லவ் யூ கைஸ், see you. டே கிளவா எங்கடா இங்க இருக்க? அறம்போத நாய் நீ உள்ள வரவே இல்லையாடா? பட்டர்ஃப்ளை மோடி பேக் கட்டு தானே, எல்லாமே கட்டு தானே போட்ட. அப்புறம் ஏன் வரல? ஏதோ மிஸ்டேக். ஈஸி மோடி கிளம்ப வரமான்னு நினைக்கிறேன். நான் அடுத்த நார்மல் மோட் ப்ளே பண்ணி உங்களுக்கு போடுறேன். டோர் எஸ்கேப். ஓகே டாடா பை பை, லவ் யூ கைஸ், see you.